கிருஷ்ண பகவானின் 8 மனைவிகளில் இரண்டாவது மனைவியான ஜாம்பாவதிக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை. கிருஷ்ணரின் மற்ற 7 மனைவிகளில் ஒவ்வொருவருக்கும் 5ற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தனர். ஆனால் ஜாம்பாவதிக்கு மட்டும் பல வருடங்களாக ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. தன் கணவருக்கு மற்ற மனைவிகள் இவ்வளவு குழந்தைகளை பெற்று கொடுத்து விட்டனர். நம்மால் இன்று வரை ஒரு குழந்தையை கூட இன்னும் அவருக்கு பெற்றுக் கொடுக்க முடியவில்லையே என்று மனம் வருந்தி ஸ்ரீகிருஷ்ணரிடம் சென்று தன் மன வருத்தத்தை சொல்லி அழுதாள் ஜாம்பாவதி. ஜாம்பாவதிக்கு பிறக்கும் முதல் குழந்தையால் யாதவர்களின் குலமே அழியும் என்பது முன்பே நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதன் காரணமாகத்தான் பிரம்மா ஜாம்பாவதிக்கு சந்தான பாக்கியம் கிடைக்காமல் தடுத்து வந்தார். இந்த உண்மை கிருஷ்ண பகவானுக்கு தெரியும். ஆனால் தனக்கு பிறக்க போகும் முதல் குழந்தைதான் தன் குலத்தின் அழிவிற்கு காரணமாக இருக்க போகிறது என்பது ஜாம்பாவதிக்கு தெரியாது. கிருஷ்ணரும் அந்த உண்மையை ஜாம்பாவதியிடம் சொல்லவில்லை. ஜாம்பாவதி கிருஷ்ணரிடம் எனக்கும் தாய்மையை உணர வேண்டும் என்று பேராவலாக உள்ளது அன்பரே. ருக்மணி தேவியாருக்கு அப்படியே உங்களை உரித்து வைத்தார் போல் பிரத்யும்னன் முதல் மகனாக பிறந்திருப்பது போல் எனக்கும் உங்களை போல அழகும் குணமும் கொண்ட ஒரு குழந்தை வேண்டும். தயவு செய்து எனக்கு சந்தான பாக்கியத்தை தாருங்கள் அன்பரே என்று கண்கலங்கி அழுதாள். கிருஷ்ண பகவான் மட்டும் ஜாம்பாவதியிடம் உனக்கு பிறக்க போகும் முதல் குழந்தைதான் குலத்தின் அழிவை தரப்போகிறது என்ற உண்மையை சொல்லி இருந்தால் ஜாம்பாவதி குழந்தை வேண்டும் என்று கிருஷ்ணரை வற்புறுத்தி இருக்க மாட்டாள். ஆனால் கிருஷ்ணர் உனக்கு சந்தான பாக்கியம் கிடைப்பது என் கரங்களில் இல்லை ஜாம்பாவதி, அது படைப்பவரான பிரம்மரும் அழிப்பவரான சிவனும் மனது வைத்தால்தான் முடியும் என்றார். என்ன சொல்கிறீர்கள் அன்பரே? உங்களால் முடியாதது என்ன இருக்கிறது? தயவு செய்து எனக்கு அருள் புரியுங்கள் என்று விடாமல் மன்றாடி கேட்கவே, சரி, சிறிது காலம் நான் நமக்கு சந்தான பாக்கியம் கிடைக்க தவம் செய்துவிட்டு வருகிறேன், நீ கலங்காதே, நிச்சயம் நமக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு இமயமலையில் இருக்கும் உபமன்யு என்ற முனிவரிடம் சென்று எனக்கும் என் இரண்டாவது அரசியான ஜாம்பாவதிக்கும் பிறக்க போகும் முதல் குழந்தைதான் என் குலத்தின் அழிவிற்கு காரணமாக இருக்க போகிறான் என்பதால் இந்த பிரம்மர் என் அரசிக்கு குழந்தை வரம் கிடைக்காமல் தடுத்து கொண்டிருக்கிறார். என் அரசியோ குழந்தை கிடைக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறாள். ஏனையா, உனது வேலையே உயிர்களை படைப்பதுதானே? என் மீது உள்ள அன்பினால் உன் கடமையை செய்யாமல் எதற்காக இப்படி தட்டி கைத்து கொண்டிருக்கிறாய் என்று பிரம்மாவிடம் கேட்டால், ஜாம்பாவதி தேவியாருக்கு மொத்தமாக 10 சந்தான பாக்கியம் உள்ளது. அதில் முதல் மகனாக பிறக்கப் போகிறவன் உமது குலத்தையே அழிக்கும் அழிவாக இருக்க வேண்டியவன். தெய்வத்தின் குலத்தையே அழிக்கும் செயலை ஒன்றும் சிறிய செயலாக அமைத்துவிட முடியாதே. அதற்கு அழிவின் பொருளான சிவனின் அடையாளத்தை தான் கொடுத்து படைக்க வேண்டும். ஆனால் அவரோ உமது குலத்தை அழிக்க தனது ருத்ர அடையாளத்தை உமது மகனுக்கு கொடுக்க மறுக்கிறார். நான் என்னையா செய்வது? அவர் மனமிறங்கி தனது ருத்ர அடையாளத்தை கொடுக்க சம்மதித்தால் மட்டும்தான் என்னால் ஜாம்பாவதி தேவியாரின் முதல் குழந்தையை படைக்க முடியும் என்று சொல்லிவிட்டார் பிரம்மர். அந்த முக்கண்ணனிடம் சென்று கேட்கலாம் என்று பார்த்தால் நான் செல்லும் பொழுதெல்லாம் தியானத்தில் இருப்பவர் போல் நடித்து பதில் சொல்லாமல் இருக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்வது? ஜாம்பாவதிக்கு நிச்சயமாக நமக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று வாக்களித்து விட்டேன். அது மட்டும் இல்லை, நாம் தான் அதிசக்தி கொண்டவர்கள் என்ற யாதவர்களின் எண்ணம் இப்பொழுது தலைகணமாக மாற ஆரம்பித்து உள்ளது. விரைவில் அது கர்வமாக மாறி கர்வம் ஆணவத்தின் உச்சத்தில் வந்து நிற்கும். அப்பொழுது எனது யாதவ குலத்தின் அழிவு நிச்சயம் நிகழ வேண்டும். ஆனால் இந்த சிவனோ எனக்காக என் குலத்தின் அழிவை தடுக்க நினைத்து தன் ருத்ர அடையாளத்தை தர மறுக்கிறார். இப்பொழுது நான் என்ன செய்வது? எதை செய்து அந்த முக்கண்ணன் மனதை சரி செய்து என் மகனுக்கு தன் ருத்ர அடையாளத்தை கொடுப்பதற்கு சம்மதிக்க வைக்க முடியும்? உபமன்யு அவர்களே, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் என்று கேட்க, முனிவர் உபமன்யு கிருஷ்ணருக்கு சில வழிமுறைகளை சொல்லி அந்த வழிமுறையில் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சொன்னார். கிருஷ்ணரும் முனிவர் உபமன்யு சொல்லியது போல் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக கடுமையான தவம் இருந்தார். தவத்தின் முதல் மாதம் கிருஷ்ணர் ஒரு கையில் ஒரு மண்டை ஓட்டையும் மறு கையில் ஒரு தடியையும் வைத்து தவம் இருந்தார். 2வது மாதத்தில் கிருஷ்ணர் ஒற்றை காலில் நின்று கொண்டு உணவை உண்ணாமல் தவிர்த்துவிட்டு தண்ணீரை மட்டும் குடித்து தவம் இருந்து வந்தார்.
3வது மாதத்தில் ஒற்றை காலின் விரல்களால் மட்டும் நின்று கொண்டு உணவையும் நீரையும் தவிர்த்து எதையும் உட்கொள்ளாமல் தவம் இருந்தார். தன்னால் கிருஷ்ணர் உணவையும் நீரையும் தவிர்த்துவிட்டு கால் விரல்களால் நின்று துன்பப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் சிவபெருமான் சாம்பசிவன் ரூபத்தில் கிருஷ்ணருக்கு நேரில் காட்சி தந்தார். கிருஷ்ணர் இறுதியில் வந்துவிட்டீரா? எனக்கும் என் அரசி ஜாம்பாவதிக்கும் உமது ருத்ர அடையாளத்தில் ஒரு மகன் பிறக்க அருள் புரியும்படி வரம் கேட்டார். கிருஷ்ணரின் தவ வலிமையால் சிவபெருமான் அதை தவிர்க்க முடியாமல் சம்மதித்து அங்கிருந்து சென்று விட்டார். அதற்கு பிறகுதான் ஜாம்பாவதிக்கு முதல் மகனாக சாம்பா பிறந்தான். சிவபெருமான் சாம்பசிவா ரூபத்தில் காட்சி தந்து வரம் தந்து சென்றதால் கிருஷ்ணர் தனக்கும் ஜாம்பாவதிக்கும் பிறந்த முதல் குழந்தைக்கு சாம்பா என்று பெயர் வைத்தார். சாம்பா பிறந்ததற்கு பின்பு பிரம்மர் சொல்லியது போல் ஜாம்பாவதிக்கு அடுத்தடுத்து சுமித்திரா, புருஜித், சதாஜித், சஹாரஜித், விஜயா, சித்ரகேது, வசுமன், திரவன், கிரேது என்ற 9 குழந்தைகள் பிறந்து ஜாம்பாவதி 10 குழந்தைகளுக்கு தாயானாள். சொல்லியது போலவே சாம்பா வளர்ந்த பின்பு யாதவ குலத்தின் அழிவிற்கு முக்கிய காரணமாக இருந்து யாதவ குலத்தையும் அழித்து கிருஷ்ணரின் மரணத்திற்கும் காரணமாக இருந்தான். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.